Good morning student. Today we are going to see about the chapter 2 national income. Already see about the basic concept of national income. Today see about the method of measuring national income. There is a all goods and services services produced in the country must in the counted and converted again money value during the year. அதாவது பர்டிகுலர் இயரில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கன்ஃபார்மாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட்டட் இல்லைனாக்கா கன்வெர்ட்டட் அகைன் ஓகேவா மணி வேல்யூ அதை குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குது அதை மணி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா அதை தான் மெத்தட் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம் சொல்கிறோம். அதில் கன்சம்ஷன்ஸ் அண்ட் சேவிங். ஸோ ப்ரொடக்ஷன் எய்தர் தி யூசஸ் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் சேவிங். அப்போ ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சம்ஷன் நடக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும். இதுதான் நேஷ்னல் இன்கமில் அவுட்புட் ஆஃப் computed in the any levels. இதுதான் any levels of computed in the national income சொல்கிறோம். அது 3 levels of national income இருக்குது. ஓகேவா? லைக் அஸ் அ production of a value added method, income method and or factor earning method, expenditure method. இதில் இது பார்த்தோன்னாக்கா அவுட்புட் ஈக்குவல் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அ மெத்தட் ஆஃப் மெஷரிங் த நேஷ்னல் இன்கம். அப்போது மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் மெத்தட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் சொல்கிறோம். ஜிடிபி பை சம் ஆஃப் அ ஸ்பெண்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் அவுட்புட். என்னென்ன ஸ்பெண்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது ஸ்பெண்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெண்டிங்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அதில் நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டுன்னு ப்ரொடக்ஷன். எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தோன்னா கன்சம்ஷன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங், சேஞ்ச் இன் த வேல்யூ ஆஃப் அ ஸ்டாக் அட் ஏ பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் மெஷரிங் த நேஷ்னல் இன்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஜிடிபி known as aggregate demand. இதெல்லாம் மெஷர் பண்ணுறது பார்த்தோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஜிடிபி ஃபேக்டர்ஸ் இன்கம். ஜிடிபி ஃபேக்டர்ஸ் இன்கமில் இன்கம் ஆஃப் அ பீப்புள், ஜாப்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வேஜ் அண்ட் salaries is also calculated in the factors of national factors income. Okay, next profit and private sectors business also calculated. Next rent income from the ownership of a land. ஓனராக இருக்காங்க இல்லையா, அந்த லேண்டோடைய ஓனர் கொடுக்கக்கூடிய ரெண்ட், அந்த லேண்டோடைய ஓனருக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட். ஓகேவா? அதுவும் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கமில் அடப் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜிடிபி வேல்யூ ஆஃப் அவுட்புட், த வேல்யூ ஆஃப் ஃப்ரம் த ஈச் ஆஃப் அ மெயின் எக்கனாமிக் செக்டார்ஸ். மெயின் எக்கனாமிக் செக்டார்ஸில் பார்த்தோன்னாக்கா 4 இருக்குது. அதில் ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷியரி செக்டர், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங், குவார்டைனரி செக்டார். ஓகேவா? அது the method of measuring national income because the 3 method of cyclical in nature. இந்த 3 மெத்தட் இருக்குது இல்லையா, ப்ரொடக்ஷன், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், இது மூணுமே பார்த்தோன்னா சர்க்குலராக இருக்கும் நடக்கிறது. த ப்ரொடக்ஷன் த்ரூ த ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜெனரேட் இன் இன்கம் இன் கோயிங் த இன்கம் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி ப்ரொடக்ஷன். அப்போ ரெக்யூப்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, லேபரை ஒர்க் பண்ணதுக்கு கொடுக்கறது மூலயமா, ரெக்யூப்மெண்ட் கொடுக்கறது மூலயமா இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் கோயிங் த இன்கம் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அப்போ ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னுட்டு சொல்கிறோம். அப்போ இந்த 3 ஃபேக்டர்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னாக்கா ப்ரொடக்ஷன் மெத்தட் இஸ் மெஷரிங் த அவுட்புட் ஆஃப் அ கண்ட்ரி. measuring the total output of a country is measuring to production method. Next one is called as a inventory method. Production method is also called as a value added method or inventory method. Okay, இதில் பார்த்தோம்னா the output different sectors like the output calculate பண்ணுறாங்க இல்லையா, அது எந்தெந்த செக்டர்ஸ் பார்த்தோம்னாக்கா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேட், காமர்ஸ் எக்ஸெட்ரா. This obtain the forms of economic durable during the year. ஒரு பர்டிகுலர் இயரில் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க ப்ராடக்ட் மெத்தடில். அப்போ ஜிஎன்பி இஸ் அ மார்க்கெட் ப்ரைஸ். ஜிஎன்பின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். It is avoiding the double counting method. Double counting ப்ராடக்ட் மெத்தடில் அவாய்ட் பண்ண முடியும். The value of a final goods and dividing the இதில் டிவைட் பண்ணுறது மூலயமா, அதாவது ப்ராடக்ட் மெத்தடை டிவைட் பண்ணுறது மூலயமா the value of a production ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ டபுள் கவுண்டிங் என்னது அவாய்ட் ஆகுது. ஓகேவா? டிவைடிங் த ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு in India gross value of a firm output. ஃபார்ம்னாக்கா பார்த்தோன்னாக்கா
பண்ணை உற்பத்தி இருக்குது இல்லையா, அதில் எப்படி இருக்கும், ஒரு இந்தியாவில் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டாரை மட்டும் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ராடக்ட் பார்த்தோன்னா 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஓகேவா, 64 கமாடிட்டிஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதில் அவுட்புட் க்ராப் வந்து பார்த்தோன்னா மெஷரிங் த மல்டிப்ளை இந்த ஏரியா ஆஃப் ஆவரேஜ் ஈல்ட் இந்த ஒரு ஹெக்டேரில் 64 வகையான அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதில் டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஈச் கமாடிட்டி வேல்யூ ஆஃப் அ மார்க்கெட் ப்ரைஸ், அதில் டோட்டல் அவுட்புட் எவ்வளோ வருதோ அதை தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஈச் கமாடிட்டிஸ்க்கும் பார்த்தோன்னாக்கா அந்த 64 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸு சேஞ்ச் ஆகும். த அக்ரிகல்ச்சர் வேல்யூ ஆஃப் அ டோட்டல் அவுட்புட் ஆஃப் அ 64 கமாடிட்டி டேக்கன் இன்டு மெஷரிங் த கிராஸ் வேல்யூ ஆஃப் அ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் 64 இருக்குது இல்லையா, அதனுடைய டோட்டல் வேல்யூவையும் இந்த ப்ராடக்ட் மெத்தடில் ஆட் பண்ணுவாங்க, அதனுடைய அவுட்புட்டை. நெக்ஸ்ட்டு நெட் வேல்யூ ஆஃப் அ அக்ரிகல்ச்சர் அவுட்புட் ஆஃப் அ மெஷரிங் த மேக்கிங் த டிடெக்டட் இதில் வந்து காஸ்ட் ஆஃப் அ சீட்ஸ். இந்த நெட் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் இருக்குது இல்லையா, இதில் எது மட்டும் மெஷரிங் பை தி மார்க்கெட் மேக்கிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் அ சீட்ஸு, மேன்யூர்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்க்கெட் சேஞ்சஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன், தேய்மானம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க அந்த ப்ரொடக்ஷனில். இது கிராஸ் வேல்யூ, இதை தான் வந்து கிராஸ் வேல்யூ ஆஃப் அ ப்ரொடக்ஷன் என்று சொல்கிறோம். அதே மாதிரி சிமிலர்லி கிராஸ் வேல்யூ இஸ் அ அவுட்புட் ஆஃப் அ அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு கூட அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆடு மாடுலாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்ரியும் இருக்கும், மற்ற காடுலாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஷரி, மைனிங், factory estimating or obtained by the multiplying the research estimating the total production in the market price. அப்போ மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக மல்டிப்ளை ஆகிறது பார்த்தோன்னா இந்த செக்டார்ஸில் இருக்கிறதோ வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரிங், மைனிங், ஃபேக்ட்ரி எஸ்டிமேட்டிங், இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா இதுவும் வந்து மல்டிப்ளை ஆகுது ப்ரொடக்ஷன் மெத்தடு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் இஸ் கால்குலேட்டட் இன் தி அந்த ப்ராடக்ட் மெத்தட். அதேமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பார்த்தோன்னாக்கா கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட், இதில் மெஷர் பண்ணது வந்து பார்த்தோன்னாக்கா இது லாஸ்ட்டாக வரது தான் கிராஸ் அவுட்புட்டுன்னு சொல்கிறோம். ப்ரொடக்ஷனும் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து டிப்ரிசியேஷன் அலவன்ஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட்டுன்ட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷனை பார்த்தோன்னாக்கா இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அதாவது ப்ராடக்ட் மெத்தடுன்னு பார்த்தோன்னா செக்டார் மெஷர் இன் தி இண்டிகேட்டர் இன் தி நெட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அ செக்டார் இன் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கமில் நிகர வருமானம் சொல்லுவாங்க, நெட் வேல்யூ. அப்போ ப்ரொடக்ஷன் டிப்ரிசியேஷன் அலவன்ஸை மைனஸ் பண்ணால் மட்டும்தான் நெட் வேல்யூ ஆஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் அ மெத்தட் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கமில் ப்ராடக்ட் மெத்தடில் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் பார்க்குறோம். த ப்ராடக்ட் மெத்தட் இஸ் ஃபாலோவிங் த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் இதில் தான் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க இந்த ப்ராடக்ட் மெத்தட். பட் இஸ் அ லெஸ் ரிலையபிள் பிகாஸ் த மார்ஜின் இன் த எரர் ஆஃப் திஸ் மெத்தட் இஸ் லார்ஜ். இந்த மெத்தட் வந்து நிறைய எரர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட் மெத்தடில். ஆனால் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னா அண்டர் டெவலப் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தோன்னாக்கா இந்தியா ஆல்சோ இஸ் அப்ளிகபிள் இன் தி அக்ரிகல்ச்சர், மைனிங், நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் இன்க்ளூடிங் த ஹேண்ட்கிராஃப்ட். இதிலலாம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ப்ராடக்ட் மெத்தடை யூஸ்ஃபுல் பண்ணுறாங்க, அப்ளிகபிள் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டபுள் கவுண்டிங் இஸ் அவைலபிள் under the value of added in this method. இந்த மெத்தடில் வந்து டபுள் கவுண்டிங்கும் ஆடட் ஆகுது. எனி commodities with each in the raw materials including the goods and final product should not be included. ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, அது மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா டபுள் கவுண்டிங் என்னது இதில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஆஃப் அ காட்டன் ஏர்னிங் த வேல்யூ ஆஃப் காட்டன் ஏர்னிங் என்னக்குள்ள ஒரு காட்டன் என்னத்துக்குள்ளே அந்த பஞ்சு வந்து வாங்குறாங்க, அதுக்கு ஒரு காஸ்ட் போடுறாங்க. யான் என்னக்குள்ள அது நூலாக நுக்கிறதுக்கு ஒரு காஸ்ட் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் எ யான் இன் கிளாத்தாக நெய்யறதுக்கு.
ஓகேவா. அதுக்கு வந்து ஒரு காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கிளாத் வந்து கவர்மெண்ட் கிளாத்தை தைக்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு போதா, அது வந்து கிளாத்தை கவர்மெண்ட் போகிற அப்போ அந்த டைமில் தான் வந்து ப்ரொடக்ஷன் மெத்தடில் காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காஸ்ட்டு இருக்கும். ஓகேவா. இந்த எவ்ரி ஸ்டேஜஸ் ஆஃப் அ வேல்யூ ஆடர் ஒன்லி ஷுட் பி இன் த கேல்குலேட்டர். வேல்யூவை மட்டும் எவ்வளோ தூரம் லாஸ்ட்டாக வேல்யூ ஆட் ஆகிருக்குதோ அதை மட்டும்தான் ப்ராடக்ட் மெத்தடில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் அவுட்புட் யூஸிங் த செல்ஃப் கன்சம்ஷன் should be contain the while measuring the national income. நேஷ்னல் இன்கமில் பார்த்தோம்னாக்கா செல்ஃப் கன்சம்ஷன் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் வந்து ஆட் ஆகும் ப்ராடக்ட் மெத்தடில் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் அ டியூரபிள் குட்ஸ், லாங் லாஸ்டிங் குட்ஸ் இருக்கு இல்லையா, அதான் அந்த டியூரபிள் குட்ஸ். சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் அ செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஓனர் ஆஃப் அ காருக்கு முன்னாடி ஒரு ஓனர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது கொடுக்குறாங்க இல்லையா, செகண்ட் ஹேண்டாக கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஆட் ஆகாது ப்ராடக்ட் மெத்தடில். ஓகேவா. அது வந்து மெஷர்மெண்ட் ஆகாது, நேஷ்னல் இன்கமோட மெஷர் ஆகாது சொல்கிறாங்க. இட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். நெக்ஸ்ட்டு இன்கம் மெத்தடு இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட். ஓகே. ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட் தான் இன்கம் மெத்தட் சொல்கிறோம். திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் இன் த நேஷ்னல் இன்கம் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் சைட். இட் இஸ் ஆல்சோ ஒன்லி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் சைட். அதாவது பகிர்ந்தளிப்பு தன்மை, அதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட் சொல்கிறோம். இந்த மெத்தடில் இது மட்டும்தான், இன்கம் மெத்தட் டிஸ்ட்ரிபியூஷன் சைட் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும்ன்ட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்குலேட்டட் இன் தி நேஷ்னல் இன்கம். அப்போது டிஸ்ட்ரிபியூஷன் சைடை மட்டும்தான் நேஷ்னல் இன்கமோட ஆடப் ஆகி சேர்த்துப்பாங்க. ஸ்டெப்ஸ் இன்வால்வ்னு பார்த்தோன்னாக்கா த என்டரிங் த கிளாசிஃபிகேஷன் அஸ் அ வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இந்த நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகும் இன்கம் மெத்தடில். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் இன்கம் இஸ் குரூப்ட் ஆஸ் அ லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்ட் மிக்சடு இன்கம். இதில் 3 குரூப்ஸ் இருக்குது ஃபேக்டர் இன்கமில்: லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம், மிக்சடு இன்கம். லேபர் இன்கமில் பார்த்தோம்னாக்கா வேஜ், சேலரி, எம்ப்ளாய்மெண்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து லேபர் இன்கமில் இருக்கும். கேபிட்டல் இன்கம் பார்த்தோம்னாக்கா கேபிட்டல் இன்னக்குள்ள ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டி, இதெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் இன்கம். மிக்சடு இன்கம் ஃபார்மிங், சோல் ப்ரொபோர்ஷனல்ஷிப் ஆஃப் அதர் ப்ரொஃபஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா மிக்சடு இன்கம். The national income is calculated in the domestic factors of income placed in the factors of income in அப்ராடில் இருக்கக்கூட வந்து கால்குலேட் ஆகும். ஓகேவா. நேஷ்னல் இன்கமோட ஆடப் ஆகும்ன்ட்டு சொல்கிறாங்க. இன் ஷார்ட்டாக நம்ம சொல்லணுன்னாக்கா இந்த இன்கம் மெத்தடை ஒய் என்னது இன்கம் ஈக்குவல் டு வேஜ், டபிள்யூ என்னது வேஜ், ஆர் என்னது ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் என்னது ஐ, பை என்னது ப்ராஃபிட், ஆர் மைனஸ் பி என்னது அப்ராடில் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ அப்ராட் என்னத்துக்குள்ளே ஆர் என்னது பார்த்தோன்னாக்கா எக்ஸ்போர்ட்டு, நெக்ஸ்ட்டு பி என்னது இம்போர்ட். ஓகேவா. எக்ஸ் மைனஸ் எம்முன்னுட்டு பார்த்துருப்போம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுன்னு. அதே மாதிரி தான் இதில் வந்து அப்ராடை பற்றி சொல்லக்குள்ள ஆர் மைனஸ் பின்னுட்டு சொல்கிறோம். அது வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுன்னுட்டு. இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா ஆஃப் இன்கம் மெத்தடுக்கு. இதில் ஆடப் ஆகக்கூடிய எஸ்டிமேட்டட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னாக்கா ஸ்மால் என்டர்பிரனர்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், காமர்ஸ், டிரான்ஸ்போர்ட், ப்ரொஃபஷன்ஸ், லிபரல் ஆர்ட், டொமஸ்டிக் சர்வீசஸ், பப்ளிக் அத்தாரிட்டிஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஃபாரின் செக்டார்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இன்கம் மெத்தடில். டேட்டா ஆன் த இன்கம் ஃப்ரம் த அப்ராட், த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த செக்டார்ஸ் ஆஃப் அ ஃபாரின் செக்டார். ரெஸ்ட் ஆஃப் அ வேர்ல்டுன்னா ஃபாரின் செக்டாரில் இருக்கக்கூடிய செக்டார், அதாவது டேட்டா இன்கம் வந்து அப்ராட். ஓகேவா. அப்போ அவங்க ஃபாரினில் போயிட்டு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுவும், அதே மாதிரி ஃபாரினர்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களோ, ஓகேவா, அப்போது இல்லைனாக்கா இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ, அதெல்லாம் வந்து ஆடப் ஆகிறதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த ஆர் மைனஸ் பின்னுட்டு சொல்கிறோம். அட்ஸ் அப்டைன் இன் தி அக்கார்டிங் ஆஃப் அ பேலன்ஸ் ஆஃப் அ பேமெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. பேலன்ஸ் பேமெண்ட்டாக நடக்கிறது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்குள்ளே சேமாக இருக்கும் இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும். ஓகேவா. அதுதான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கண்ட்ரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ்.
while estimating the national income, there is a income method is following precautions should be taken. Precaution steps வந்து item not be included ஒன்று ஃபோர் ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஐட்டம் பி இன்க்ளூடட் என்னது 2. ஓகேவா? அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்னாலே பென்ஷன், சோஷியல் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட். திஸ் பேமெண்ட் இஸ் நாட் received in any services paid in the current year. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இன்கம் மெத்தடில் ஆட் ஆகாது, அவங்களுக்கு இன்கம் வருதுன்னுட்டு சொல்ல முடியாது. அப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் இஸ் ஐட்டம் நாட் பி இன்க்ளூடட் இன் தி இன்கம் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னாக்கா த ரிசிப்டட் ஃப்ரம் தி சேல்ஸ் அண்ட் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இன்கம் மெத்தடில் ஆட் ஆகாது. இட் ஆல்சோ நாட் பி இன்க்ளூடட் இன் த இன்கம் மெத்தட். நெக்ஸ்ட்டு கெயின்ஸ் சச் இஸ் a lot rate and the including the do not represent in the receipt in the current production activities. அவங்க இப்போ ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா, அதுவும் வந்து அதாவது அவங்களுக்காக பண்ணிக்கிறது வந்து அதுவும் வந்து இது வந்து இன்கம் மெத்தடில் ஆட் ஆகாது சொல்கிறாங்க. இஸ் நாட் இன் தி இன்க்ளூட் இன் தி இன்கம் மெத்தட். நெக்ஸ்ட்டு corporate profit taxes should not be spending in the separately included. இதில் வந்து தனித்தனியாக கார்ப்பரேட் ப்ராஃபிட் வந்து தனித்தனியாக இன்க்ளூட் ஆகுது, கம்பெனி ப்ராஃபிட்டாக ஃபுல்லாக இன்க்ளூட் ஆகிறதுனால இது வந்து இன்கம் மெத்தடில் வந்து இன்க்ளூட் ஆகாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐட்டம் டு பி இன்க்ளூடட். என்னென்ன ஐட்டம் பார்த்தோன்னாக்கா ரெண்ட்டு, செல்ஃப் ஆக்குபேஷன், ஹவுஸ் ஹோல்ட்ஸு, ஆஃபீஸ் அதை இன்க்ளூடட். இதில் வந்து இன்க்ளூட் ஆகிறது இந்த 3 மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்க்ளூட் ஆகிறது பார்த்தோம்னா த சர்வீசஸ் ப்ரொடக்ஷன், த வேல்யூ ஆஃப் ஓனர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த ஃபேமிலி லேபர்ஸ் அவங்களோடது வந்து இந்த ஐட்டம் டு பி இன்க்ளூடட், அதாவது இன்கம் மெத்தடில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அவுட்லே மெத்தட். Under this method is a total expenditure incurred by the society is a particular year added together to the calculate in the expenditure in the society including the personal consumption of expenditure. ஒரு பர்சனலாக கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அதுவும் வந்து இந்த மெத்தட் ஆஃப் மெஷரிங்கில் ஆடப் ஆகும், நேஷ்னல் இன்கமோட ஆடப் ஆகும்னு சொல்கிறாங்க. நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சம்ஷன் ஆஸ் வெல் அஸ் அ கேபிட்டல் குட்ஸ் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட் ஆல்சோ. சிம்பாலிக்கலி அதை எப்படி சொல்கிறோம்னாக்கா ஜிஎன்பி இட்ஸ் மெத்தடில் வந்து இந்த மெஷர் பண்ணுறது ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு C + I + G + X - M. C net consumption, I net investment, G net government, X - M net export and import. ஓகேவா? அப்போது ப்ரைவேட் கன்சம்ஷன் இஸ் a C, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் a எக்ஸ்போர்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் a G. ஓகே, நெட் எக்ஸ்போர்ட் என்னது X - M. ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் குட்ஸு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, இதுலேயும் வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் குட்ஸ், த எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஆன் த செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். இதுலேயும் வந்து செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆன் பாண்ட்ஸ், த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ், ஓல்டேஜ் பென்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஓல்டு ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இஸ் அ செகண்டரி மேக்கிங் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். Purchasing of a share and bonds it is also included in the expenditure method. Next, transfer of payment, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் தான் ஏற்கனவே சொன்னேன், அதுவும் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஆடப் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு போடக்கூடிய மூலதன பொருட்கள் இது சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அதுவும் வந்து இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த குட்ஸும் வந்து ஆட் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சீட்ஸு, ஃபெர்டிலைசர், ஒரு ஃபார்மிங் பண்ணுறோன்னா சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, ஃபார்மர்ஸ், காட்டன், யார்ன், டெக்ஸ்டைல்ஸு, இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் அவாய்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஃபைனல் ப்ராடக்ட் இந்த இன்க்ளூடட். ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் வருது இல்லையா, இப்போ கிரெயின்ஸ் உருவாக்கணும், அந்த கிரெயின்ஸுக்கு உண்டான ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ அதனுடைய ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும்தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் காஸ்ட்டு, மார்க்கெட் ப்ரைஸுன்னுட்டு இருக்குது. ஃபேக்டர் காஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர்ஸ் தேர் இஸ் அ ஃபேக்டர் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு காஸ்ட் அல்டிமேட்லி ஆடட் ஆன் த ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். இதில் வந்து எது வந்து ஆடப் ஆகும்னு பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷன்,
அது வந்து ஆடப் ஆகும்னு சொல்கிறாங்க. த காஸ்ட் ஆஃப் ஆடட் ஆன் தி ப்ரைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்து ஆடப் ஆகும். அதாவது ஒரு ப்ராடக்ட் லேண்ட் லேபர் கேபிட்டல் என்டர்பிரனர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடியது ப்ராடக்ட் மெத்தடில் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெஃபர்ஸ் டு தி காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் காஸ்ட் என்னது எதை வந்து ரெஃபர் பண்ணுதுனாக்கா இட் ரெஃபர்ஸ் டு தி காஸ்ட் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்க்குள்ள லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் இருக்குது, என்டர்பிரனர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் டினோட் பண்ணுது. பை த ஃபார்மிங் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் அ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். த ஃபார்ம் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் பார்த்தோன்னாக்கா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ளூடிங் தி காஸ்ட் ஆஃப் ரெண்டர் தி மெஷின்ஸு, பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரிஸு, லேண்டு, பேயிங் சேலரிஸு, வேஜஸ், காஸ்ட்டு அப்படின்னு இந்த கேபிட்டல் இதெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, ப்ரொடக்ஷன் காஸ்ட்னால் இது தான் பர்ச்சேஸு, மெஷினரிஸு, லேண்டு, பேயிங் த சேலரிஸ், வேஜஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு பார்த்தோன்னாக்கா ஃபேக்டர் காஸ்ட் டஸ் நாட் இன்க்ளூடட் இன் த டாக்ஸஸ். ஃபேக்டர் காஸ்ட் இருக்குல்ல, நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதுக்கு போடக்கூடிய ஃபேக்டர்ஸ், அந்த லேண்ட் லேபர் கேபிட்டல் அதெல்லாம் வந்து டாக்ஸஸோட